அகிலம் போற்றிடவே ஆதவனாய் அவதரித்த இனிகோவின் இயேசு சபை தனது ஈடற்ற சாதனைகளால் மிளிர்கின்றது, ஒளிர்கின்றது. இனிகோவின் பயணத்தில் ஒரு மைல்கல்லாய், கல்விக்கு ஒரு உரைக்கல்லாய் திகழ்கின்றது. சோழ நாட்டின் சொக்க தங்கமாய் விளங்கிடும் எம் புனித வளனார் கல்லூரி மேல்நிலைப் பள்ளி எல்லாரும் எல்லாம் பெற்றிட, ஏற்றத்தாழ்வு எங்கும் நீங்கிட, ஏட்டை படிக்கும் மாணவரே நாளை நாட்டை காக்கும் நாயகர் என்பது அறிந்து ஆன்றோர் போற்றும் கல்வி சேவையில் ஆண்டுகள் 181 கடந்து அமுத சுரபியாக போதிக்கும் பள்ளியின் ஆண்டு விழாவில் அவையோரை வணங்கி, ஆண்டு விழாவின் வரலாற்று பெருமையோடு தனித்தன்மையும் நிறைந்த பள்ளியின் வாகைப்பு சூடிய சாதனை பட்டியல் ஆண்டறிக்கையாக இதோ உங்கள் பார்வைக்கு. அனைத்தும் இறைவனின் அதிமிக மகிமைக்கே என்னும் தாரக மந்திரத்தோடு பவனி வந்த இனிகோவின் தோழர்களாம் இயேசு சபையின் அருட்தந்தையர்களால் கிபி 1844 ஆண்டில் நாகப்பட்டினத்தில் உதயமானது எம் புனித வளனார் பள்ளி. அதன் பின்னர் பொன்னி நதி பாயும் பொன்னகராம் திருச்சிராப்பள்ளிக்கு இக்கல்விக்கூடம் புலம்பெயர்ந்தது. நன்மைக்கும் உண்மைக்கும் என்ற உயரிய விருது வாக்கோடு அனைத்து மாணவர்களுக்கும் இனம், மதம், மொழி என வேறுபாடு இல்லாமல் சிறப்பாக பொருளாதாரத்தில் பின்தங்கியோருக்கு தாய்மொழியாம் தமிழ் மொழியில் கல்வியை பயிற்றுவிப்பதே இயேசு சபையின் முதன்மை நோக்கமாகும். காலத்தின் சூழலுக்கு ஏற்ப தற்போது ஆங்கில வழி கல்வி பிரிவும் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. மனிதநேய மதிப்பீடுகளை தாங்கி நிற்கும் இக்கல்வி நிறுவனத்தில் பயின்றோர் உலகமெங்கும் உயர் பதவிகளில் நற்பண்புகள் நிறைந்த ஆன்றோராகவும் சான்றோர்களாகவும் நற்பணி ஆற்றுவதை எண்ணி பெருமிதம் அடைகிறேன். எழில் சூழ்ந்த கானகமாய், பச்சை வண்ணம் பூசிய ஓவியமாய், எங்கள் பள்ளியின் இயற்கையோடு இணைந்த வளாகத்திற்கு வரும் வண்ணத்து பூச்சிகளாய் எங்கள் மாணவர்கள் பொது இறை வழிபாட்டு கூட்டங்களுக்கும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுக்கும் பள்ளியில் நடைபெறும் மன்ற நிகழ்வுகளுக்கும் மற்றும் பல்வேறு கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகளுக்கும் உதவும் வகையில் அமைந்துள்ளது எம் பள்ளி பேரவை வளாகம். இவ்வளாகத்தில் 3000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அமர்ந்து நிகழ்வுகளை கண்டுகளிக்க வசதி செய்யப்பட்டுள்ளது. மாணவர்கள் திறம்பட கல்வி கற்க 35 ஆண்டுகளுக்கு பின் பள்ளி கட்டிடங்கள் முழுமையும் சீரமைக்கப்பட்டு வண்ணம் பூசப்பட்டு புது பொலிவு பெற்றுள்ளது. மாணவர்கள் செய்முறை பயிற்சிகளை நன்முறையில் மேற்கொண்டு அறிவியல் உண்மைகளை கண்டறியும் சோதனை கூடங்களாய் இயற்பியல், வேதியியல், உயிரியல், அறிவியல், தட்டச்சு மற்றும் கணினி ஆய்வகங்கள் செயல்பட்டு வருகின்றன. மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தங்கள் பல்துறை அறிவினை பாங்குடன் பெற்று அறிவின் அமுத சுரபியாய் விளங்க 30,000க்கும் மேற்பட்ட நூல்களுடன் எம் பள்ளியின் நூலகம் அமைந்துள்ளது. பாடங்களை காணொளி காட்சிகளாக கண்முன் நிறுத்தும் ஸ்மார்ட் கிளாஸ் எனும் திறன் அறைகள் வடிவமைக்கப்பட்டு மாணவர்களது பயன்பாட்டில் உள்ளது. மாணவர்களின் கல்வி தரம் மேம்பட காலை மற்றும் மாலை நேர வகுப்புகள் நடத்தப்பட்டு முழு கவனத்துடன் செயல்பட்டு வருகிறது. மேலும் மாணவர்களின் தாகம் தீர்ப்பதற்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் உடலையும் உள்ளத்தையும் பலப்படுத்தி புத்துணர்ச்சியூட்டி பல விளையாட்டு வீரர்களை உருவாக்கும் விளையாட்டு மைதானம், மாணவர்களுக்கு நவீன வசதிகளுடன் புதுமையாக மிளிரும் கழிப்பறைகள்,
மாணவர்கள் நலனில் முழு அக்கறையோடு சிவப்பு நாடா இயக்கத்தின் துணையோடு மாணவர்களுக்கு மருத்துவ பரிசோதனையும் குடற்புழு நீக்க மாத்திரைகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. விருந்தினர்களை வரவேற்க பள்ளி மாணவர்களை கொண்ட பன்னிசை வாத்திய குழு இந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இறைக்கரம் பிடித்தவராய் போகும் பாதையெல்லாம் தேர்ந்தே நல்வழி ஆக்கியவராய் நல்லறம் கொண்டு நன்னெறி வளர்த்திட்டவராய் பணியாற்றிய அருள்முனைவர் ஏ. ஜோசப் சேசுசபை அவர்கள் இக்கல்வியாண்டின் ஆங்கில வழி கல்வியின் பொறுப்பாளராக பொறுப்பேற்றுள்ளார். அருள் தந்தை ஏ. லியோ பெரைரா சேசுசபை அவர்கள் ஆங்கில வழி பிரிவில் முதுகலை ஆங்கில ஆசிரியராக பொறுப்பேற்றுள்ளார். அருள் தந்தையர்களை வரவேற்று அவர்கள் பணி சிறக்க வாழ்த்துகிறோம். உதவி தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்றுள்ள திரு எஸ். ரெக்ஸ் தாமஸ் அவர்களை பாராட்டி மகிழ்கின்றோம். இவ்வாண்டில் தமிழ் வழி பிரிவில் புதிதாக பணியில் சேர்ந்துள்ள ஆசிரியர்கள் திரு ஏ. வால்டர் ராபின்சன் ஓவிய ஆசிரியர், திருமதி எம். சாந்தா பட்டதாரி ஆங்கில ஆசிரியர். ஆங்கில வழி பிரிவில் திரு டி. வடிவேல் முதுகலை வணிகவியல் ஆசிரியர், திரு எஸ். மாவடியான் முதுகலை பொருளியல் ஆசிரியர், திருமதி எஸ். பாலின் ஜீவிதா பட்டதாரி அறிவியல் ஆசிரியர், திரு ஏ. சகாய ஜெயபாலன் பட்டதாரி சமூக அறிவியல் ஆசிரியர், திரு ஜி. ரூபன் பட்டதாரி ஆங்கில ஆசிரியர், திருமதி உமா மகேஸ்வரி பட்டதாரி கணித ஆசிரியர், திருமதி கே. வனிதா ஆற்றுப்படுத்துனர், திரு ஏ. அந்தோணி பிரபு உடற்கல்வி ஆசிரியர், திருமதி ரேகா சத்துணவு அமைப்பாளர் ஆகிய அனைவரையும் வரவேற்று இவர்களின் பணி சிறக்க வாழ்த்துகின்றோம். 2023-2024 கல்வியாண்டில் ஆசிரியர் சங்க செயலாளராக இணையற்ற செயல்களை செய்திட்ட பட்டதாரி ஆசிரியர் திரு ஏ. பிரான்சிஸ் அவர்களை பாராட்டி மகிழ்கின்றோம். இக்கல்வியாண்டின் புதிய செயலாளராக பொறுப்பேற்று எண்ணியதை எண்ணியாங்கு செய்திடும் பட்டதாரி ஆசிரியர் திரு எஸ். அந்தோணிராஜ் அவர்களை வரவேற்று வாழ்த்துகின்றோம். கல்வி சேவையில் நித்தமும் கற்றுக் கொடுத்து கடமையே கண்ணாய் பணியே சேவையாய் மேற்கொண்டு பணி நிறைவு பெற்ற ஆசிரிய பெருமக்கள், முதுகலை ஆசிரியர் திரு எம். எட்வின் ரொசாரியோ, உதவி தலைமை ஆசிரியர் திரு ஐ. ஜான் கென்னடி, பட்டதாரி ஆங்கில ஆசிரியர் திரு ஜே. ஏ. ஜோசப் ஆரோக்கியராஜ், சத்துணவு அமைப்பாளர் திரு வி. சிவகுமார், இவர்கள் அனைவரையும் நன்றி கூறி பாராட்டி வாழ்த்துகின்றோம். 12 ஆண்டுகள் பணியில் சிறந்து நீங்கா நினைவுகளுடன் நமது இதயங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மறைந்த ஓவிய ஆசிரியர் திரு அகஸ்டின் அவர்களையும் இந்நேரத்தில் நினைவு கூறுகிறோம். பயிற்சி மற்றும் முயற்சியின் மூலம் வெற்றியின் திறவுகோலை திறந்து சிகரம் தொட்டு சாதனை படைத்த எம் பள்ளி மாணவர்கள் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் சாதனை. தேர்வு எழுதியவர்கள் 257 பேர், தேர்ச்சி பெற்றவர்கள் 257 பேர், தேர்ச்சி விழுக்காடு 100%. 11ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் சாதனை. தேர்வு எழுதியவர்கள் 330 பேர், தேர்ச்சி பெற்றவர்கள் 330 பேர், தேர்ச்சி விழுக்காடு 100%. 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் சாதனை. தேர்வு எழுதியவர்கள் 452 பேர், தேர்ச்சி பெற்றவர்கள் 439 பேர், தேர்ச்சி விழுக்காடு
97%. 12ஆம் வகுப்பில் முதலிடம் மாணவர் கே வசந்த் 600க்கு 570 மதிப்பெண்கள். 2ஆம் இடம் மாணவர் எஸ் ராமச்சந்திரன் 600க்கு 568 மதிப்பெண்கள். 3ஆம் இடம் மாணவர் ஆர் ஹரிஷ் 600க்கு 567 மதிப்பெண்கள். 11ஆம் வகுப்பில் முதலிடம் மாணவர் ஏ ராசிக் அகமத் 600க்கு 560 மதிப்பெண்கள். 2ஆம் இடம் மாணவர் சி கிளம்மன் 600க்கு 556 மதிப்பெண்கள். 3ஆம் இடம் மாணவர் டி ஜாக் வில்லியம்ஸ் 600க்கு 549 மதிப்பெண்கள். 10ஆம் வகுப்பில் முதலிடம் மாணவர் கே கார்த்திகேயன் 500க்கு 492 மதிப்பெண்கள். 2ஆம் இடம் மாணவர் எம் சஞ்சய் 500க்கு 489 மதிப்பெண்கள். 3ஆம் இடம் மாணவர்கள் எஸ் ஜீவானந்தன் மற்றும் ஏ முகமது சாலிக் 500க்கு 484 மதிப்பெண்கள். புத்தகத்தை மதியென திறந்திடுவாய், நீ காலத்தை வெல்ல மதியை காத்திடுவாய். ஆம், ஒவ்வொரு ஆண்டும் 8ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு தேசிய அளவில் திறனறி தேர்வு நடத்தப்பட்டு அரசு சார்பில் கல்வி உதவித்தொகையானது வழங்கப்படுகிறது. இதில் கடந்த கல்வியாண்டில் எம் பள்ளி மாணவர்கள் 21 பேர் தேர்ச்சி பெற்று திருச்சி மாவட்ட அளவில் 2வது இடம் பெற்று நமது பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். மாணவர்களுக்கும் பயிற்றுவித்த ஆசிரிய பெருமக்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இரண்டாயிரத்து 2023-2024 கல்வியாண்டில் எம் பள்ளி முதுகலை இயற்பியல் ஆசிரியர் திரு ஆர் ராஜமாணிக்கம் அவர்கள் தமிழ்நாடு அரசின் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நல்லாசிரியர் விருதை பெற்றார் என்பதை பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். புதுச்சேரியில் நடைபெற்ற விழாவில் என்சிசி கப்பற்படை துணை இயக்குனர் ஜெனரல் கமாண்டர் அவர்களிடமிருந்து எம் பள்ளி ஆசிரியர் திரு ஜே ராஜராஜன் அவர்கள் சிறந்த என்சிசி அதிகாரிக்கான சான்றிதழை பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தார். நாட்டு நலப்பணி திட்ட விழாவில் சிறந்த தன்னார்வலர் விருதானது கடந்த கல்வியாண்டில் நம் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பயின்ற மாணவர் என் கார்த்திகேயன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். நமது பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயிலும் அப்துல் ஹக்கீம் என்ற மாணவர் தமிழக அரசு மற்றும் பிற இடங்களில் நடைபெற்ற பேச்சு போட்டிகளில் முதல் பரிசு, 2ஆம் பரிசு மற்றும் காசோலைகளை பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார். அறிவியல் மன்றத்தின் சார்பாக வீட்டுக்கொரு விஞ்ஞானி, இஸ்ரோ விஞ்ஞானிகளுடன் சந்திப்பு, தொலைநோக்கி பரிசு, புத்தாக்க அறிவியல் விருது, துளிர் திறனறி தேர்வில் வெற்றி என பல்வேறு நிகழ்வுகளில் மாணவர்கள் வெற்றிகளை பதிவு செய்து பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். கல்வி வழியில் மனிதம் மலர, சமூக அக்கறை மாணவரிடையே வளர பல்வேறு இயக்கங்கள் எம் பள்ளியில் செயல்பட்டு வருகின்றன. அவை இதோ. விளையாட்டு இல்லா உலகம் வெறுமை என்பதால் வகுப்பறையில் கல்வியையும், விளையாட்டு மைதானத்தில் உடலினை பலப்படுத்தும்
பல்வேறு பயிற்சிகளையும் போட்டிகளையும் மேற்கொண்டு வருகிறது நமது உடற்கல்வித்துறை. எம் பள்ளி மாணவர்கள் குறுவட்ட அளவில் நடைபெற்ற கால்பந்து, கூடைப்பந்து, பூப்பந்து மற்றும் சதுரங்கம் ஆகிய போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றும் மாவட்ட அளவில் கலந்து கொள்ள தகுதி பெற்றதனை பாராட்டி மகிழ்கின்றோம். மாவட்ட அளவில் நடைபெற்ற 19 வயதிற்குட்பட்டோருக்கான கால்பந்து போட்டிகளில் 2ஆம் இடம் பெற்று நமது பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். 400 மீட்டர் தடை தாண்டும் போட்டியில் ஆர் கார்த்திகேயன் என்ற மாணவரும், வட்டு எறிதல் போட்டியில் ஆர் பிரைட்சன் என்ற மாணவரும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்று சிறப்பித்துள்ளனர். மாவட்ட அளவில் நடைபெற்ற வாள் சண்டை போட்டியில் ஆர் சசிதரன், ஆர் தருண் மற்றும் ஜே அசார் மைதீன் ஆகியோர் வெற்றி பெற்று மாநில அளவில் கலந்து கொண்டு பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். வெற்றிகளை பெற்ற மாணவர்களையும் அதற்கு உறுதுணை புரிந்து வரும் அனைத்து உடற்கல்வி ஆசிரியர்களையும் உளமாற பாராட்டுகிறோம். ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் அக வாழ்வினை சீர்நிலைப்படுத்த தேவையான ஆன்மீக செயல்பாடுகள் எம் பள்ளியில் செயல்பட்டு வருகின்றன. இக்கல்வியாண்டின் தொடக்கத்தில் இறைவனின் உடனிருப்பையும் தூய ஆவியின் கொடைகளை வேண்டியும் புனித வளனார் கலைமனைகளின் அதிபர் அருள்முனைவர் எம் பவுல்ராஜ் சேசுசபை அவர்களால் திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. வாழ்வியல் கருத்துக்களை திறம்பட மேம்படுத்தும் மதிப்பீட்டு கல்வியும் நன்னெறி கல்வியும் மறைக்கல்வியும் போதிக்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு எம் பள்ளியானது தார்மீக மந்திரமாக அனைவரும் வாசித்தல் மற்றும் எழுதுதல் பயிற்சியும் போதை மருந்து இல்லா வளாகமாக மாற்றவும் பல முயற்சிகளை எடுத்து வருகிறது. ஒவ்வொரு நாளும் பள்ளி நிறைவுற்றதும் தன்னாய்வு தியானம் மாணவர்களிடையே நடத்தப்படுகிறது. அதன் மூலம் தன் ஆன்மாவை ஆய்வுபடுத்தி சீர்மிகு சிந்தனையில் வளர்க்க உதவுகிறது. புதிதாக பள்ளியில் சேர்ந்த அனைத்து மாணவர்களுக்கும் திசை வழியாக்க பயிற்சியும் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பயிற்சியும் நடைபெற்றது. பள்ளி ஆசிரியர்கள் அனைவருக்கும் கல்வியாண்டில் சிறந்து விளங்க திசை வழியாக்க பயிற்சியானது புனித பேட்ரிக் மேல்நிலை பள்ளியில் வழங்கப்பட்டது. மாணவர்கள் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் குறித்து கலந்தாலோசிக்க ஒவ்வொரு தேர்வு முடிந்த பிறகும் தலைமை ஆசிரியர் தலைமையில் ஆசிரியர் கூட்டமும் வகுப்பு வாரியாக பெற்றோர் ஆசிரியர் சந்திப்பு கூட்டமும் நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் வீரமாம் முனிவர் தமிழ் இலக்கிய மன்றம், ஆங்கில இலக்கிய மன்றம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் மன்றங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. நுண்கலையில் மாணவர்கள் சிறந்து விளங்க நடனம், நாடகம், ஓவியம், இசை என பல்வேறு பிரிவின் கீழ் இயக்கங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. மாணவர்கள் நூலகத்தினை பயன்படுத்தி நூல்களை படிக்க ஏதுவாக வாரம் ஒரு முறை நூலக பாடவேளை கொடுக்கப்பட்டுள்ளது. இதனால் மாணவர்களின் வாசிப்பு திறன் மேம்பட்டுள்ளது. கல்வி கற்ற கலைக்கூடத்தில் கற்ற நினைவுகளை மறவாமல் நன்றி உணர்வோடு உதவும் கரங்களே முன்னாள் மாணவர் மன்றம். நம் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் பல்வேறு விதங்களில் பள்ளியின் செயல்பாட்டுக்கு உறுதுணையாக இருந்து வருகின்றனர். சிறப்பாக ஒவ்வொரு ஆண்டும் அருள் தந்தை ஜோ லாரன்ஸ் நினைவு கால்பந்தாட்ட போட்டி மாவட்ட அளவில் நடத்தப்படுகிறது. மேலும் நமது பள்ளியில் செயல்படும் காலை உணவு திட்டத்திற்கு 1,25,000 ரூபாய் நன்கொடையாக வழங்கி சிறப்பித்துள்ளனர். மாணவர்களுக்கு 50,000 ரூபாய் மதிப்புள்ள சீருடைகளும் வழங்கப்பட்டுள்ளது. இக்கல்வியாண்டில் புதியதாக 6ஆம் வகுப்பில் சேர்ந்துள்ள 40 ஏழை மாணவர்களை தத்தெடுத்து
அவர்களின் கல்விக்கான செலவினங்களையும் செலுத்தி உதவி வருகின்றனர். மேலும் ஆண்டுதோறும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பரிசுத் தொகையினையும் வழங்கி சிறப்பித்து வருகின்றனர் நமது முன்னாள் மாணவர் மன்றத்தினர். பள்ளியில் பயிலும் ஏழை எளிய மற்றும் காலை உணவின்றி தவிக்கும் மாணவர்களின் பசிப்பிணி போக்க கடந்த 2002ஆம் ஆண்டு அருட்தந்தை ஜான் பால்பர்ட் சேசு சபை அவர்களால் தொடங்கப்பட்டதே காலை உணவு திட்டம். மாணவர்களின் மன அழுத்தம் நீங்கவும் கல்வி கற்பதில் ஏற்படும் சிரமங்களை களைந்து சிறந்ததொரு தீர்வு காணவும் திரு ராஜசேகர், திருமதி வனிதா அவர்களால் ஆற்றுப்படுத்துதல் மையம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. கடந்த கால நினைவுகளை நினைத்து நினைத்து பார்த்தால் நெஞ்சம் மகிழ்ந்திடும். கடந்த கல்வியாண்டின் பல்வேறு நிகழ்வுகளை கண்டு மகிழ்வோமா?
எனதருமை தோழர்களே, நன்மைக்கும் உண்மைக்கும் என்ற விருது வாக்கோடு நனி சிறந்த பள்ளியாக திகழ்ந்திடும் சீர்மிகு எம் பள்ளியின் சரித்திர சாதனைகளை தாங்கிய ஆண்டறிக்கை இதனை கண்டுகளித்து ரசித்து பாராட்டிய இவ்வினிய விழாவில் சிறப்பு விருந்தினர் உள்ளிட்ட அவையோருக்கும் சபையோருக்கும் காணொளி வடிவில் ஆண்டறிக்கை இதனை உருவாக்கிட உருக்கொடுத்திட அச்சாணியாக இருந்தோருக்கும் ஆக்கமும் ஊக்கமும் தந்து அரும்பணியாற்றியோர் அனைவருக்கும் எனது இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி மலர்களை உரித்தாக்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.